வணக்கம் இது சேலம் சுந்தோ Communicative English for students of Arts and Science Colleges semester 1 பார்த்துட்டு இருக்கோம். அழகான தமிழ்ல எழுத விளக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி lesson 1 nouns பத்தி சொல்லிருந்தாங்க. பேஜ் நம்பர் 36 to 38 எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அடுத்து lesson 2 singular plural பத்தி பேஜ் நம்பர் 38 and 39 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அடுத்து lesson 3ல அதுல வந்து pronouns தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பேஜ் நம்பர் 45 and 46ல பண்ணேன். இந்த எபிசோடில் லெசன் 4 அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பேஜஸ் நம்பர் 49லேருந்து 55 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி வரது தான் அடுத்த பாடம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விதமாக இதை கற்றுக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பாருங்க, இந்த படம் ஆங்க்ரி கமல், டேஞ்சரஸ் அனிமல், ஜெலஸ் உமன், எமினன்ட் ஸ்காலர்ஸ், கிளவர் ஃபாக்ஸ் அண்ட் ஃபூலிஷ் க்ரோ, டால் மேன், ஐடியல் பிளேஸ், வாஸ்ட் ஓஷன், எனர்ஜெட்டிக் காய். ஸோ இந்த வார்த்தைகளை எடுத்து பார்த்தோம்னாக்கா பாருங்கள், ஆங்க்ரி கமல், டேஞ்சரஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போது இதுலேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்க வார்த்தையில எடுத்துடுறேன். இந்த கமல், அனிமல், உமன், ஸ்காலர், ஃபாக்ஸ், மேன், பிளேஸ், ஓஷன், காய் இதெல்லாம் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவுன் என்ன மாதிரி நவுன் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய வரக்கூடிய வார்த்தை தான் ஆங்க்ரி, டேஞ்சரஸ், ஜெலஸ், எமினன்ட், கிளவர், டால், ideal, vast, energetic. So in all these words either qualify or describe the nouns. ஒரு பெயர் சொல்லை விவரிக்க கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து adjective என்று ஆங்கிலத்திலும் பெயர் உரிச்சொல் என்று தமிழிலும் நாம் சொல்கிறோம். So angry, dangerous, jealous, eminent, clever, tall man இதெல்லாம் வந்து உங்களுக்கு adjectives. So adjectiveங்கிறது ஒரு உணர்வை, சத்தத்தை, எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து கலர், சைஸ், சவுண்டு பல விதங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், யூஸ்ஃபுல், மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல் இந்த மாதிரி 3 நிலைகளில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பிக், பிக்கர், த பிக்கஸ்ட் இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். த டாலஸ்ட், த ஷார்ட்டஸ்ட் இதுதான் இந்த டால் ஷார்ட்டுங்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். சரி, இப்போது நாம் நம்மளுடைய டெக்ஸ்ட் மெட்டீரியல் போகலாம். அதில் பேஜ் நம்பர் 45ல ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு அழகான ஒரு போம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெயின் ட்ராப்ஸ் ஆன் ரோசஸ் அண்ட் விஸ்கஸ் ஆன் கிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்கெங்கே அட்ஜெக்டிவ் இருக்குன்னு பாருன்னு இருக்காங்க. இந்த ப்ரௌன் பேப்பரில் இருக்க ப்ரௌன், பிரைட் காப்பரில் இருக்க பிரைட் கூட உங்களுக்கு அட்ஜெக்டிவ் தான். crisp, cream, wild, white, blue. ஸோ இந்த மாதிரி இந்த ஒயிட், ப்ளூ, சில்வர், ஒயிட் இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்கிறோம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கான், இன் சம் ஃப்ரேசஸ் 2 adjectives precede a noun as a bright, copper, kettles சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் அட்ஜெக்டிவ் வந்திருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பாருங்கள், பிரைட் காப்பர், வார்ம் woolen, brown paper packages, cream colored ponies, crisp apple strudels, blue satin sashes, silver white winters இதெல்லாம் டபுள் அட்ஜெக்டிவ் வந்திருக்க ஒரு noun. அடுத்தது தேர்டு, there are 2 hyphenated adjectives. one is cream colored, அதாவது ஹைப்பர்னேட்டட்ங்கிறதுனாக்க 2 வார்த்தைக்கடையில் வந்து ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைப்பர்னேட். இந்த மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லுங்கிறான். சில்வர் ஒயிட் அப்படிங்கிறத ஒரு ஹைபர்னேட்டட் அட்ஜெக்டிவ். அதுக்கு அடுத்தது ரெயின் ட்ராப்ஸ் இஸ் அ நவுன் அண்ட் அ காம்பவுண்ட் வேர்ட். ரெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ட்ராப்ஸுங்கிற ஒரு வார்த்தை, இது ரெண்டும் சேர்ந்து காம்பவுண்ட் வேர்டாக வருது. கேன் யூ ஸ்பாட் த அதர் 2 காம்பவுண்ட் நவுன்ஸ் இந்த சாங்னு கேட்டிருக்கான். டோர் பெல்ஸ், ஸ்லை பெல்ஸ் அண்ட் ஸ்னோஃப்ளேக்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் நவுன் தான். அடுத்து question number 5, in these expressions feeling sad and feel bad, the words sad and bad are adverbs, adjectives. Tick the correct answer சொல்லிருக்கான். இது வந்து adverbs. ஏன் அப்படின்னாக்கா
because they அதாவது sad and bad இந்த வார்த்தை வந்து என்னன்னா describe the action ஒரு ஆக்ஷனை அதாவது verb feel அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு verb verb விவரிச்சா அதை தான் வந்து நம்ம adverbனு சொல்கிறோம். ஸோ sad and bad என்பது ஒரு adverb தானே தவிர adjective கிடையாது. அடுத்தது எக்ஸசைஸ் 2ல் வந்து உங்களுக்கு ஒரு சடலிட்டி ஒரு நுட்பமான ஒரு இது கொடுத்துருக்கான் பாருங்கள். தீஸ் ஆர் a few of my favorite things is a refrain in the song. திரும்பி வந்திருக்கு. அதில் what is the difference between these few are my favorite songs and these are a few of my favorite songs? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். these are a few of my favorite things அப்படிங்கும்போது few of my அப்படின்னாக்கா a lot of favorite items are there but I have mentioned only a few here. எனக்கு நிறைய ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதில் ஒன்று ரெண்டு தான் நான் இங்கே குறிச்சிருக்கேன். அப்போ a fewன்னு வந்தால் அதுதான் அர்த்தம். அடுத்து the poet has a lot of favorite things and these, that is raindrops, whiskers, kettles, mittens and packages are a few. That means still he has many items that he has not mentioned here என்று தான் பொருள். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது, ஆனால் நிறைய பிடிச்ச ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறான். அதே சமயத்தில் these few அப்படிங்கிற ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டாக்கா these few means only the items mentioned. அதாவது by this expression the poet says that his favorite things are only raindrops, whiskers, kettles, mittens and packages, nothing more. ஸோ these fewன்னு வந்தாக்கா இது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். these are a fewன்னு வந்தாக்கா நிறையா பிடிச்சிருக்கு, அதில் வந்து ஒன்று ரெண்டு இது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து question number 2. The song says when I'm feeling sad I simply remember my favorite things and I don't feel so bad அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இந்த when I'm happyன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணலாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். when I'm happy I sing songs, when I'm unhappy I watch terror movies. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், அதை நீங்கள் வந்து அதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். when I'm angry I keep myself shut in the room. When I'm excited I jump here and there. When I'm anxious I try to sleep. When I'm bored I start to sleep. I sleep. இந்த மாதிரி நீங்கள் when I வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து உதாரணத்துக்கு எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவது வந்து fill in the blanks with the words which describe the favorite things or favorite people அப்படிங்கிறத பார்த்து உனக்கு தெரிஞ்ச வகையில் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ யங் சில்ட்ரன் எடுத்தோன்னா cuddly toys, dangerous games, gorgeous dress, nice friend, yummy sweets, loving parents சொல்லலாம். teenagers delicious food, stunning music, kind friends, affectionate mother, father, caring brother, sister, easy games. அடுத்து adults எடுத்துட்டாக்கா valuable books, entertaining TV programs, tasty food, caring friends, beautiful dress, dependable companion. சரி, அடுத்து பேஜ் நம்பர் 50க்கு வந்தோம்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 3. எக்ஸசைஸ் 3ல என்ன கொடுத்துருக்கான், ஒரு சில இடத்துல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் தவறான பிளேஸில் கொடுத்துருக்கு, அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து I saw really good movie last nightனு கொடுத்துருக்கான். இதை வந்து really I saw a good movie last night என்று சொல்லலாம், அல்லது I saw really a good movie last night என்று சொல்லலாம். அடுத்து my brother has got 2 young children. இதில் ஒன்று பெரிய அட்ஜெக்டிவ்லாம் ஒன்றும் மாற்றி கொடுக்கல, சரியாக தான் இருக்குது. இதை மாற்றதுனால எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்து I didn't know your mother Chinese wasன்னு கொடுத்துருக்கான். இதுக்கு சரியான பதில் என்ன, I didn't know your mother was Chineseன்னு வரணும். அடுத்து are you okay, you look terrible. இது ஒன்றும் எந்த மாற்றமும் தேவையில்லை. அடுத்து I just bought a new printer. இதுலையும் எந்த மாற்றமும் ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் this food doesn't very good smell, how old is it ன்னு கேட்டிருக்கான். படிக்கவே முடியல, அந்தளவுக்கு கிராமட்டிக்கல் எரராக இருக்கா, காரணம் மாற்றி போட்டிருக்கான். ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம், this food doesn't smell very good அப்படின்னு சொல்லி அந்த வெரி குட் அந்த இடத்துல வரணும், ஸ்மெல் இந்த பக்கம் வந்துடும். how old is it அப்படிங்கிறத வந்து
அடுத்தது they are building a factory big next to our home. இது வந்து ஒரு தவறான construction. they are building a big factory next to our home அப்படினா வரணுமே தவிர factory bigனு வரக்கூடாது. அடுத்து Russia can be a country very cold in the winter. இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? Russia can be a very cold country in the winter என்று பண்ணலாம். அடுத்து sorry can you stop the car, I feel sick. இது சரிதான், இதில் எந்த விதமான இது கிடையாது. I would like to see that new Hindi film, it interesting soundsனு கொடுத்துருக்கான். இது எப்படி சரி பண்ணணும்? I would like to see that Hindi new film, it sounds interesting. அடுத்து page number 51 exercise number 4. இதில் choose from the ing and ed adjectives given in the box னு கொடுத்துருக்கான். பாருங்க, when all we traveled this summer in the same compartment, there was a family traveling with their little girl. We enjoyed her company, she was amusing. We were delighted to listen to her. On the other hand, there was a few people who spoilt our journey. They were annoying because they talked loudly after 9 p.m., which is a bedtime. We were annoyed with them, and so were the others who traveled in that compartment. The train passed through the Western Ghats. It was frightening when we traveled through tunnels. It was also exciting. That is what adventure is. We are frightened when it is scary and delighted when it is over. That is one thing we can say for sure. The journey was not boring. We were not bored even for a moment. இப்படி தான் எழுத முடியும். சரி, அடுத்து பேஜ் நம்பர் 51ல எக்ஸசைஸ் நம்பர் 5 கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸும் நவுனு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஜாயின் த வேர்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். லேசி லிட்டில் பாய், புவர் ஓல்ட் பெகர், கிரேசி யங் ஆர்டிஸ்ட், பிக் ஓல்ட் மேன்ஷன், creamy white strawberry, tasty red soup. அடுத்து sweet juicy mango, old stale bread. அடுத்து எக்ஸசைஸோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். பேஜ் நம்பர் 52ல இருக்கு எக்ஸசைஸ் 6. adjective associated noun. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் மேன் சொல்லலாம், உமன் சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், பீப்புள். பேட் டெம்பர்ட், கேர்ள், ஃபோக். low paid, job, work. world famous building, monument. time consuming, job, work. well known person, area. broad minded people, folk. long term plan அல்லது long term syllabus. ஸோ இதெல்லாம் வந்து ஹைபர்னேட்டட் அட்ஜெக்டிவ்க்கு என்ன அசோசியேட் நவுன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ஸ்லோவாக போகிறேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கனாக்கா அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் அழகாக தரவாக என்னால் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.